கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் வருடத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. பிறக்கிற தமிழ் புத்தாண்டினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு. இந்த விசுவாவசு வருடத்துல பார்த்தீங்கன்னா, அனைத்து ராசிக்கும் நம்ம ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா சனி இருக்கிறதுனால உங்களுக்கு 7ரை சனியில விரய சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த விரய சனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் என்பது வரும். ஆகையால செலவுகளை சுருக்கி செய்யறது ரொம்ப நல்லது. இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளோ இல்லது உங்களுக்கு திருமணமோ இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படலாம். அதே நேரம் தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் வரும். தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக செய்வீர்கள். அதே நேரம் மற்றவங்களுக்கு படிப்புக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிறு தொகை செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக உணர்வு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா யாத்திரை சென்று வருவதற்கும் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால காதல்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது உங்களுக்கு இருக்காது. இதன் மூலமாக உங்களுக்கு பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளின் வளர்ப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற பேச்ச என்னன்னா அவங்க இந்த சமயத்துல கேட்க மாட்டாங்க. குருவானவர் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. இந்த திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் என்பது அதிகரிக்கும். பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் பார்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால அடிக்கடி குடும்பத்துல பாத்தீங்கன்னா சலசலப்புகள் என்பது ஏற்படும். ஆகையால் நீங்க பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா அதன் மூலமாகத்தான் குடும்பத்துல சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் மருத்துவ செலவுகள் ஏற்படும். தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது 9ஆம் இடத்துல விழுவுறதுனால சிறிய சண்டை சச்சரவுக்கு பிறகுதான் உங்களுக்கு சொத்துக்கள் என்பது கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்தை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இருக்கிறது. கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா கால்நடையின் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய வக்ரமான காலத்துல பாத்தீங்கன்னா செய்தொழில பெரிதான அளவுக்கு விரிவாக்கம் என்பது செய்யக்கூடாது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த வக்ரமான சனியினுடைய காலத்துல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். பெரிதான அளவுக்கு தொந்தரவு என்பது இருக்காது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல கேதுனுடைய பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல விழுகுது. அதனால நீங்க செய்யற காரியங்களை பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. அப்பதான் நீங்க உங்களுடைய காரியங்களை வெற்றிகள் என்பது கிடைக்கும். இந்த சமயத்தில் இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மாட்டார்கள். அரசின் மூலமாக அனுகூலங்கள் கிடைப்பது கடினம். கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால கணவன் மனைவிக்கு இடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்படும். ஆனால் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால வந்த வேகத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த கடகராசியில் இருக்கிற குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால தொழில விரிவாக்கம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் என்பது ஏற்படும். இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால தீராத வியாதியினால ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் குணமடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய மனசுல இருந்த சஞ்சலம் எல்லாமே நீங்கி மனம் என்னன்னா தெளிவுபடும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உறக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சரியான போதிய
போதிய அளவுக்கு தூக்கம் என்பது இருக்காது. இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, குரு வந்து என்னன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது ஏற்படும். பல நாள் தூங்க வேண்டிய தூக்கத்தை பாத்தீங்கன்னா, அந்த சமயத்தில் தூங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 4ஆம் இடத்துல அந்த சமயத்துல இருக்கிறதுனால, தாயாரின் மூலமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்நிலை கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா, படிப்புல கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல விழுவதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல குரு பாத்தீங்கன்னா இந்த அதிசார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வராது. இதனால உங்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவனுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குருவானவர் மிதுன ராசியில இருக்கிற சமயத்துல உங்களுடைய படிப்பு வந்து நல்லா இருக்கும். ஆனால் அதே குரு பாத்தீங்கன்னா அதிசார இடப்பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வர்ற சமயத்துல பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.